உலகத்திலேயே பின்லாந்து என்பதுதான் அதிகமான மகிழ்ச்சியான நாடு என்று ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற கல்வி, அந்த கல்வி சிறப்பான கல்வி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நமது தமிழகத்திலும் சிறப்பான கல்வியை தருகின்ற, ஏனென்றால் இப்பொழுது நமது தமிழக அரசு நடத்துகின்ற பள்ளியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரவில்லை. நான் சார்ந்த நீலகிரி மாவட்டத்திலும் கூட இந்த ஆண்டு 3 கிராம பள்ளிகள் மாணவர்கள் இல்லாமல் மூடப்பட்டு உள்ளது. ஆகவே அந்த நிலையை மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட கல்வித்துறை எல்லாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை எனது எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை பொறுத்தவரை மாணவர் சேர்க்கை போதவில்லை, மாணவர்கள் சேரவில்லை என்று ஒரு பள்ளிக்கூடத்தை கூட நாங்கள் மூடக்கூடிய ஒரு சூழலிலே நாங்கள் மூட மாட்டோம் என்பதில் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். அதே சமயம் மாணவர்கள் வரவில்லை என்று சொன்னால் கல்வி அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்களை அவர்களின் இல்லங்களுக்கே அனுப்பி என்ன காரணம், அவர்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்று கலந்து பேசி ஆக குறைந்தபட்சம் ஒரு 10 மாணவர்களாக மறுபடியும் வந்து இணைகிற பொழுது மீண்டும் அதே வேகத்தில் முன்பை விட இன்னும் வேகமாக அந்த பள்ளிகள் செயல்படும் என்பதை உங்கள் மூலமாக உறுப்பினருக்கு தெரியப்படுத்துகிறேன். மிக்க நன்றி அமைச்சர் அவர்களே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் வரணும்னு இருக்க எதிர்பார்க்கிறேன். தமிழகத்திற்கு மத்திய அரசு 12 ஆண்டுகளில் 14 லட்சம் கோடி நிதி உதவி கொடுத்திருக்கின்றது என்ற செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நடப்பாண்டிலே மத்திய அரசின் பங்களிப்பு 33%, அதாவது 32,921 கோடி கொடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ரயில்வே துறைக்கு 7,011 கோடி, அதுவும் ரயில்வே துறை இன்று இந்தியாவிலே மிகச் சிறப்பான ரயில்வே துறையாக நமது ரயில்வே துறை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது இன்னோவேட்டிவ், இதெல்லாம் அந்த ஹைட்ரோஜன்ன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவிலெல்லாம் சிறப்பாக வந்துட்டு இருக்குது. அதையும் நம் தமிழகத்தில் எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த ஆண்டுகளிலே நமது ஒரு 11 மருத்துவக் கல்லூரியும் கூட தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது. அதனால் சிலர் சொல்வது போல் பாரு, இவர் நமது காமராஜ் சொன்னார், பாஜக இருக்கக்கூடாதுங்கிறார். பாஜகவே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வேற தேசத்துக்கு தான் போகணும். இந்த தேசத்தில் பாஜக எல்லாம் போகாது. அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் நெகட்டிவா வேணாம். எல்லாரும் இருக்கட்டும். உங்களுடைய கருத்து வேற, நம்ம கருத்து வேற. நம்ம கருத்தோட நம்ம பயணிப்போம், உங்க கருத்தோட நீங்க பயணிங்க. அதனால அது வேணாம் இது வேணாம்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் வேணாம் தயவு செஞ்சு. ஆமா, உங்களையும் காங்கிரஸையும் சொல்றாரு. ஆமா,